பிரைஸ் பி டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களை கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும் நீர் செய்த கர்த்தாவே நன்மைகளை கர்த்தாவே இந்த வசனத்துக்கு சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் உள்ளம் உதிக்கும் உறுதி அளிக்கும், கள்ளம் கபடம் எல்லாம் அகற்றும். உள்ளம் உதிக்கும் உறுதி அளிக்கும், கள்ளம் கபடம் எல்லாம் அகற்றும். கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும், கனமடைய வழி நடத்தும். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் கீதம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகும் பெரியமார்களே, எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் எத்தனை விதவிதமான வகையான காரியங்களை படித்து தெரிகிறவர்களாக இருந்தாலும் பரிசுத்தரை அறிகிற அறிவு நமக்கு இல்லை என்றால் நமது உலக பிரமாணமான அறிவு ஒன்றுக்குமே உதவாது. நமது வாழ்வில் வருகின்ற எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் வேத சத்தியம் ஒன்றே சரியான பதிலை தந்து நம்மை விடுதலையாக்குகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே சத்தியத்தை அறிந்து கொண்டால் அதுவே நம்மை விடுதலையுடன் வாழச் செய்யும் என்பதை என் வாழ்வில் எப்படி ஒரு நிகழ்வின் மூலமாய் நான் புரிந்து கொண்டு தெளிவு பெற்றேன் என்பதை இன்றைக்கு சாட்சியாக கேட்போமா? கர்த்ததாமே சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஒரு கத்தோலிக்க குடும்பத்தில் இருந்ததுனாலே எனக்கு 8 வயது ஆகும்போது அங்கே ஃபர்ஸ்ட் தி கம்யூனியன் என்று சொல்லி, அதாவது கர்த்தருடைய திருப்பந்தியிலே பங்கு பெறுவதற்காக எங்களை ஆயத்தப்படுத்துவார்கள் அப்பட்ட நாட்களிலே. அப்படி ஆயத்தப்படுத்தும் போது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஞாயிற்றுக்கிழமை திருவந்திலே பங்கு பெற வேண்டுமானால் சனிக்கிழமை அங்கே பாவ சங்கீர்த்தனம் அப்படின்னு ஒரு பாவ சங்கீர்த்தன தொட்டி, அது உள்ளே ஒரு குருவானவர் உட்கார்ந்து கொண்டிருப்பார். வரிசை அந்த பக்கம் அந்த பக்கம் என்று ஒவ்வொருத்தராக போய் நாம் செய்த பாவங்களை எல்லாம் அங்கே அவர்களை சொல்ல வேண்டும். அப்படி சொன்ன உடனே அவர் நம் பக்கமாக சாய்ந்து ஒரு சில வேத மந்திரங்களை சொல்லி அதை பரிகாரமாக சொல்லிவிடுங்கள் என்று சொல்லிவிடுவார். உடனே நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்று மறுநாள் அந்த நம்பிக்கையோடு போய் திருவிருந்து எடுத்துக்கொள்வோம். எனக்கு ஒரு 9 வயதான போது எங்களுடைய, அதாவது நான் அப்பொழுது இருந்த கத்தோலிக்க ஆலயத்தினுடைய குரு, அவர் சிகரெட் பிடிக்கிற பழக்கம் உடையவர். அவர் இது முடிந்த உடனே, ஆராதனை முடிந்த உடனே வெளியே நின்று கொண்டு சிகரெட் பிடிப்பார். சில நேரங்களில் எப்பாவது அவர் ரூமுக்குள்ளே போக வேண்டிய ஏதாவது ஒரு அவசியம் ஏற்பட்டால் ஒரு சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, அங்கே உள்ள எல்லாம் குடி பாட்டில்லாம் இருக்குது அப்படின்னு. அப்போ எனக்கு ஒரு நாளைக்கு அம்மாட்ட சொன்னேன், ஏம்மா, நம்முடைய பாவத்தை நம்ம போய் அவர்கிட்ட போய் சொல்லுகிறோம், குருபானவர்கிட்ட, அது பாவ சங்கீர்த்தனம் அப்படின்னு சொல்கிறீங்க. அது சொல்லி முடித்த உடனே அவர் நம்ம பாவத்தை மன்னிச்சிடுவாரா அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு அடையாளமாக தான் அவர் உட்கார்ந்துருக்காருன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை, அவரே பாவம் செய்கிறார், அவர்கிட்ட போய் நான் எதுக்கு சொல்லணும்னு. எங்கள் அம்மா சொன்னாங்க, அப்படிலாம் பேசக்கூடாது, அவங்க பெரியவங்க, அவங்க பாவத்தை அவங்களுக்கு மேலே இருக்கிற வேறு அதுக்கு மேலே இருக்கிற ஃபாதர்ஸ்கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னாங்க. எனக்கு மனசுக்கு சரிப்பட்டு வரவே இல்லை. இல்லை, இப்படியெல்லாம் நான்
போக முடியாதும்மா, எனக்கு சொல்லிட்டு சின்ன வயதிலிருந்தே எப்போ பாரு இந்த திருவிருந்தில் பங்கு பெறுவதற்கு ரொம்ப யோசிப்பேன். எனக்கு அருமையானவர்களே, இவர் யார் என்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு அப்படின்ற ஒரு எண்ணத்தோட, ஏன்னா இவரையும் பாவம் செய்து கொண்டிருக்கிறாரே அப்படின்னு ரொம்ப குழப்பமான ஒரு சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருந்தேன். எனக்கு அருமையானவர்களே, இப்படியே தேவனுடைய பெரிதான கிருபையினாலே ஏற்ற வழியிலே கர்த்தர் என்னை ரட்சித்த போது வேதத்திலே 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருந்ததை பார்க்கும் பொழுது, அப்பொழுதுதான் தெளிவாய் இந்த வசனம் தெரியாததினாலே அந்த நாளில் நான் எல்லாரோடும் போராடும் போது வசனம் தெரியாமல் எவ்வளவு தவித்தேன் என்பதை புரிந்து கொண்டேன். தேவன் ஒருவரே, பிதாவாகிய தேவன் ஒருவரே, அவருக்கும் நமக்கும் இடையிலே நாம் செய்கிற பாவங்கள் நம்மை ஆண்டவரை விட்டு பிரிக்கும் பொழுது அதற்காக ரத்தம் சிந்தி நம்மை மறுபடியும் மீட்டுக்கொண்டு பிதாவோடு ஒப்புரவாக்குகிறவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒருவரே என்கிற அந்த வசனத்தை எனக்கு அந்த நளிர வேதத்தை திறந்து வாசிக்காததினாலே, ரட்சிக்கப்படாத மகனாய் இருந்ததினாலே ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், இப்படி நமக்குள்ளே ஏற்படுகிற அநேக சந்தேகங்களுக்கு விடை எங்கே இருக்கிறது என்று பார்க்கும்போது, அதற்காக தான் சத்தியத்தை எதோ அறிந்து கொள்ளுகிறோம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே வேதத்தை ஆழ்ந்து நாம் வாசிக்கும் பொழுது நமக்குள்ளே ஏற்படக்கூடிய எல்லா ஆவிக்குரிய எந்த விதமான சந்தேகங்கள் இல்லை, பூமிக்குரிய எந்த விதமான சந்தேகங்களாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் பதில் தரக்கூடிய வேத வசனம் நம் கையிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே வேதத்தை ஆழ்ந்து வாசிப்போம். சந்தேகம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்குள்ளாக பரிசுத்தமாய் நடத்த கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்கிற இந்த வசனத்தின்படி நாங்கள் ஆழமாய் உங்களுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள எல்லாவற்றிலுமிருந்து விடுதலையாகி உம்மோடு நெருங்கி வாழ எங்களுக்கு உதவி செய்கிறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.